உங்க குழந்தை டாப்பரா இருக்கலாங்க, நிறைய பரிசுகள் வாங்கலாம். அந்த குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நீங்க நிறைய கனவுகள் வச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால முக்கியமா ஒரு பெற்றோரா நீங்க பார்க்க வேண்டியது, என் குழந்தை வீட்டுல சந்தோஷமா இருக்குதா, என்கிட்ட என் குழந்தை சந்தோஷமா இருக்குதா அப்படிங்கிறது முக்கியங்க. உங்க குழந்தை மகிழ்ச்சியான குழந்தையா இருக்கணும்னு சொன்னா முதல்ல உங்க குழந்தையுடைய உணர்வுக்கு நீங்க செவி கொடுக்கணும். அந்த குழந்தையுடைய உணர்வை நீங்க மதிக்கணுங்க. சந்தோஷமான குழந்தைன்னா யாருங்க? எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை இல்லைங்க, அழுகையே இல்லாத குழந்தைன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில அழுகையும் இருக்கும், சிரிப்பும் இருக்கும். ஆனால் எந்த குழந்தைக்கு மிக முக்கியமா எனது உணர்வுகளை எங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குதோ அந்த குழந்தை தாங்க உலகத்திலேயே சந்தோஷமான குழந்தை. எப்பவும் பேசாத, அப்படி சொல்லாத, புறவு பார்க்கலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தைகிட்ட எரிஞ்சு விழுறதுக்கு பதிலாக, சொல்லுக்கண்ணா நான் கேட்குறேன், நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்களா, இப்படி அந்த குழந்தையுடைய உணர்வை தொடர்றது மாதிரி நீங்க பேசினாலே அந்த குழந்தையுடைய அந்த உணர்வுகள் குணமாக தொடங்கும். இயல்பாகவே அந்த குழந்தையுடைய முகத்துல மகிழ்ச்சி வர ஆரம்பிச்சிடுங்க. இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு விளக்கு போலங்க, ஒரு அகல் விளக்கு போல. ஒரு அகல் விளக்கு எரிஞ்சதுன்னா அது 1000 அகல் விளக்குகளை ஏற்ற முடியும். அதுபோல ஒரு பெற்றோர் மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்தை, குழந்தைகளை மகிழ்ச்சியாக்குறாங்க. அணைஞ்சு போன தீபத்துல இருந்து எப்படிங்க மற்ற தீபங்களை ஏற்ற முடியும்? சட்டில இருந்தவன அகப்பையில வரும்னு சொல்றாங்க. ஆக ஒரு பெற்றோரை நீங்க முதல்ல உங்களுடைய அன்றாட சோர்வுகள், கவலைகள் எது இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிட்டு உங்க குழந்தைகள்கிட்ட வரும்போது மகிழ்ச்சியா, நிறைவா, குழந்தைய குறித்து பெருமைப்படுற ஒரு பெற்றோரா உங்களை ப்ரெசென்ட் பண்றது தாங்க ரொம்ப முக்கியம். அதை பார்த்து வளர்ற குழந்தை கண்டிப்பா மகிழ்ச்சியான குழந்தையா தாங்க இருக்கும். பெரியவங்க நமக்கு சூழல்கள் சரியில்லைனாலும், மற்றவங்க நமக்கு உறுதுணையா இல்லைன்னாலும் நமது மனசை எப்படி சந்தோஷமா வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை கற்று வச்சிருப்பாங்க. ஆனால் குழந்தைகள் இப்போ தான் வளர்ற பருவத்தில் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர் நீங்க தாங்க வீட்டில் சந்தோஷமான சூழல்களை உருவாக்கணும். ஒரு வீடு டல்லா, போர் அடிக்கிற ஒரு வீடா, ரொம்ப துக்கம் நிறைஞ்ச வீடா இருக்குதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமே பெற்றோர் தாங்க. பெற்றோருடைய முகம் எப்படி இருக்குதோ அதே போல் தான் பிள்ளைகளுடைய முகமும் இருக்கும். ஒரு பெற்றோர் மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு சொன்னா குழந்தைகளும் மகிழ்ச்சியா வளரும். ஒரு பெற்றோர் எப்பவும் கவலையில அல்லது கோபத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா அதே உணர்வை தான் ஒரு குழந்தையும் பிரதிபலிக்காங்க. உங்க குழந்தை நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா காலையில் அந்த குழந்தைய எழுப்பும் போதே முத்தம் கொடுத்து அந்த குழந்தைய கொஞ்சி சந்தோஷமா எழுப்பணுங்க. அந்த நாள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய மனதார வாழ்த்தணுங்க, ஆசீர்வதிக்கணுங்க. கடைசி அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு முன்னால முத்தம் கொடுத்து மனதார அந்த குழந்தையோட கொஞ்சம் பேசி கதை சொல்லி தூங்க வச்சிங்கன்னு சொன்னா அந்த குழந்தையுடைய அந்த நாளில் சில கவலைகள், சில ஏமாற்றங்கள் கிடைச்சிருந்தாலும் நீங்க வழக்கமா செய்யற இந்த ரொட்டீன் குழந்தைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இதை நீங்க கடைபிடிக்கணுங்க. கண்டிப்பா காலையில எழுப்புறதும் இரவு அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதும் அன்போடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் நீங்க தொடர்ந்து செய்தாலே குழந்தை உண்மையிலேயே வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியான ஒரு குழந்தையா இருக்குங்க. அடுத்தது உங்க குழந்தைய வீட்டுல மகிழ்ச்சியா வைக்கணும்னு சொன்னா அந்த குழந்தையுடைய சாய்ஸை நீங்க கேட்கலாங்க. அம்மா இன்னைக்கு என்ன சமைக்கணும் உனக்காக, அல்லது நான் உனக்கு இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் சாயங்காலம், அம்மா இப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கிறேன், என்ன நம்ம சேர்ந்து விளையாடலாம், அம்மா வேலை முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், நீயே செலக்ட் பண்ணி பார்க்கலாம் டிவியில என்ன பார்க்கலாம்னு சொல்லி அம்மாவும் அதை பார்க்குறேன். இப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக குழந்தைக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது குழந்தைக்கு தன்னறியாமல் ஒரு பெரும் மகிழ்ச்சி உருவாகுங்க. அம்மா என்ன மதிக்கிறாங்க, என்னுடைய கருத்து கேட்குறாங்க, எனக்கு பிடிச்ச செயல்களில் அம்மாவும் சேர்ந்துக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக மனதில் உருவாகிறாங்க. குழந்தைக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை அந்த குழந்தையோட சேர்ந்து விளையாடலாங்க. அது உங்களுக்கு பிடிக்கலாட்டும் கூட, குழந்தை விரும்பிச்சுதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த குழந்தையோட சேர்ந்து விளையாடும் போது குழந்தைக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்காங்க. அடுத்ததாக உங்கள் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் திட்டு, அடியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணுங்க. டிசிப்ளின் முக்கியம்தாங்க, ஆனால் பயம் ரொம்ப மோசமானது. எங்க பயத்தினால வர்ற டிசிப்ளின், அடிச்சு வர்ற டிசிப்ளினே கிடையாதுங்க. உளவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா பயத்தினால உருவாகிறது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், கேரக்டர் கிடையாது, குணம் கிடையாது. உங்க குழந்தைகிட்ட நிரந்தரமான ஒரு நல்ல குணத்தை உருவாக்கணும்னு சொன்னா நீங்க அதை பக்குவமா சொல்லணுங்க. அப்பா வந்துருவாருன்னு சொல்லி பயந்து வீட்டு பாடத்தை தொடங்குற குழந்தை மகிழ்ச்சியான குழந்தை கிடையாதுங்க. அப்பா இருந்தாலும் இல்லைன்னாலும் இது என்னுடைய வீட்டு பாடம் செய்யற நேரம், நானா செய்யணும் அப்படிங்கிற உணர்வு எந்த குழந்தைக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த குழந்தை தான் சுதந்திரத்தோட மகிழ்ச்சியோட உங்க வீட்டுல வாழுது அப்படின்னு அர்த்தங்க. பயத்துல உங்க குழந்தைய வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது கண்ணாமூச்சி ஆட்டம் தான் ஆடும். உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கும், நீங்க இல்லாத நேரத்துல ஒரு மாதிரி நடக்கும். ஆக நீங்க இல்லைன்னாதான் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்க குழந்தை பெற்றுக்கங்க. அம்மா இருந்தா அப்பா இருந்தா என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியாது,
அவங்க இல்லாமல் இருந்தால் தான் நல்லது அப்படி சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக உங்கள் குழந்தையுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு முக்கியமாக பட்டுதுன்னு சொன்னால் ஒரு 10 நிமிடமாவது தனிப்பட்ட நேரம் உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இன்னைக்கு பல பெற்றோர் சொல்கிற ஒரு டயலாக் என்னன்னா, டைமே இல்லைங்க, வேலைக்கு போயிட்டு வரும்போதே டயர்டாயிடுது, குழந்தைகளை கவனிக்க நேரமே இல்லை அப்படி சொல்லி குழந்தைக்கு ஒரு நாள் முழுவதுக்குமான ஒரு நேரத்தை கொடுக்கவங்களை சொல்லலைங்க. 10 நிமிடம் கொடுத்தாலும் அந்த குழந்தையுடைய உலகத்துக்குள்ளே போங்க. அந்த குழந்தைகிட்ட அன்பாக பேசுங்க, அந்த குழந்தை சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க, அந்த குழந்தையோட சேர்ந்து விளையாடுங்க. குவாலிட்டியாக நீங்கள் கொடுக்குற அந்த 10 நிமிடம் போதுங்க. மொபைல் கீழே வச்சுக்கிட்டு டிவி சத்தம் இல்லாமல் ஊர் கதைகளை சொல்லாமல் குழந்தைக்கும் உங்களுக்குமான அந்த நேரம் ஒரு தெரப்பிஸ்ட் கொடுக்குற அந்த கவுன்சிலிங்கை விட ரொம்ப அதிகமாக வேலை செய்யுங்க. அம்மா எனக்காக இருக்கிறாங்க, அப்பா எனக்காக நேரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வுலேயே அந்த குழந்தை தானாகவே மகிழ்ச்சியாக மாறிடாங்க. எங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்குறோம், பொறுமையாக இருக்கிறோம். குழந்தைய சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிடமாவது ஒரு பெற்றோரை நம்ம கொடுக்கண்டாமாங்க. ஒரு விடுமுறை நாளில் உங்கள் குழந்தைகிட்ட கேட்டு பாருங்கங்க, இப்போ நீ தான் பாஸ், நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு பார்க்கலாம். அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை உங்கள்கிட்ட எதுவுமே கேட்காதுங்க, வாங்கி கேட்காது. ஒரு 10 நிமிஷம் நம்ம சேர்ந்து செஸ் விளையாடலாமாப்பா, ஒரு 10 நிமிஷம் நம்ம சேர்ந்து வெளியே நடந்துட்டு வரலாமாப்பா, இப்படி தான் கேட்குமே தவிர பொருட்களை கேட்காதுங்க. ஆக அந்த குழந்தையுடைய மனசில் கிடக்கிற ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நேரத்தையும் உடனிருப்பையும் கொடுக்க முன் வரும்போது குழந்தை அப்பா என்ன மதிக்கிறாங்க, அம்மாவுக்கு நான் முக்கியமாக படுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வில் மகிழ்ச்சியான குழந்தையாக வளர ஆரம்பிக்கங்க. அடுத்தது உங்கள் குழந்தைய மகிழ்ச்சியான குழந்தையாக வளர்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை ரொம்ப தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணுங்க. கரடு முரடான சகட்டு மேனிக்கு வார்த்தைகளை விட்டீங்கன்னு சொன்னால் குழந்தையுடைய மனசில் தன்னை அறியாமலே ஒரு பயமும் ஒரு இன்செக்யூரிட்டியும் வளர ஆரம்பிச்சுடுங்க. ஒரு வார்த்தை உங்கள் குழந்தைய வாழவும் வைக்கும், உங்கள் குழந்தைய வீழ்த்தவும் செய்யும். நீ எப்பவும் இப்படி தான்டா, உனக்கு ஒன்றுமே வராது, நீ ஒரு மக்கு, ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற இப்படி எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தையுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி எடுக்கிறீங்க. ஆக செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத குழந்தைக்கு மகிழ்ச்சி ஒரு நிறைவு சுத்தமாக இருக்காதுங்க. அதுக்கு பதிலாக நீ இப்படி முயற்சி பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது, தோத்தாலும் பரவாயில்லை, முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அடுத்த தடவை பார்க்கலாம், ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட அடிக்கடி சொல்லும்போது அந்த குழந்தைக்கே ஒரு தன்னம்பிக்கை இல்லைன்னா கூட உங்கள் வார்த்தையில் இருக்கிற அந்த எனர்ஜி அந்த குழந்தை உள்வாங்கி தானாகவே மகிழ்ச்சியான ஒரு தன்னம்பிக்கையான குழந்தைய வளர ஆரம்பிக்குங்க. உங்கள் குழந்தை மகிழ்ச்சியான குழந்தைய வளரணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் அன்பு அதிகமாக கொடுக்கணுங்க. உங்கள் குழந்தைய கட்டி பிடிச்சி ஒன்று அன்பு செய்கிறேன்டா, நீ எனக்கு ரொம்ப முக்கியம்டா, உன்னால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுடா அப்படி சொல்கிற வார்த்தைகள் காலத்துக்கும் அந்த குழந்தை மகிழ்ச்சியாக தனது வாழ்க்கையை முன்னெடுத்து போகிறதுக்கு வசதியாக இருக்காங்க. குழந்தைக்கு சோறு போடுறதுனால, துணிமணிகள் வாங்கி கொடுக்கறதுனால, கிஃப்ட்டுகள் வாங்கி கொடுத்த உடனே குழந்தை மகிழ்ச்சியாகட்டும்னு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. குழந்தைக்கு திறமை இருந்தாலும் இல்லைனாலும், மதிப்பெண்கள் நிறைய எடுத்தாலும் எடுக்கலான்னு சொன்னாலும் உங்களுடைய அன்பை நீங்கள் குறைவில்லாமல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி தனது வாழ்க்கையில் இருக்காங்க. நம்ம குழந்தை பெர்ஃபெக்டாக இருக்கிறத விட பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணரணும். நம்ம குழந்தை ஒரு டாப்பராக இருக்கிறத விட அந்த குழந்தை கான்ஃபிடென்டான குழந்தையா வளருதா, முயற்சி பண்ணுறதுக்கான மனநிலையோடு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணுங்க. குழந்தைய சுவிட்ச் போட்டால் எரியிற ஒரு பல்ப் போல, ஒரு மெஷின் போல வளர்க்காம ஒரு ஹாப்பி சோலா அந்த குழந்தை தவறை செய்தாலும் அந்த தவறுல இருந்து பாடம் கற்றுக்கிற ஒரு நல்ல ஓப்பனான மனசுள்ள ஒரு குழந்தையா, உணர்வுள்ள ஒரு குழந்தையா வளர்க்குறது ரொம்ப முக்கியங்க. அடுத்ததாக உங்கள் குழந்தை மகிழ்ச்சியான குழந்தையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் குழந்தையை அடிக்கடி குற்றம் சாட்டுறதுக்கு பதிலாக குழந்தை எடுக்கிற முயற்சிகளை சொல்லி பாராட்டுங்க. பாராட்டுறது அந்த குழந்தைக்கு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். தன்னம்பிக்கையில் இருக்கிற குழந்தை தான் மகிழ்ச்சியான குழந்தையா இருக்காங்க. நீங்களே உங்கள் குழந்தைய குறைவுள்ள குழந்தைன்னு அடிக்கடி சுட்டி காட்டும் போது அந்த குழந்தைக்கே தன்னை குறித்து சந்தேகம் வந்துடுங்க, ஒரு கவலை வந்துடும். அம்மா அப்பாவுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கல, பெருமையை கொடுக்கல, நான் ஒரு பலவீனமான குழந்தை போல, நான் சரியாக படிக்கலை போல, திறமைகள் இல்லை போல அப்படி சொல்லி சந்தேகத்தில் வளர்ந்ததுன்னு சொன்னால் மகிழ்ச்சியை தொலைச்சிடங்க. அடுத்ததாக உங்கள் குழந்தைய மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கான ஒரு எளிய டிப்பு, அடிக்கடி அந்த குழந்தைக்கு பரிசு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எப்போவாவது அந்த குழந்தை நல்லது செய்யும்போது திடீர்னு ஒரு ஸ்டார் கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அந்த குழந்தை செய்ததை பாராட்டி அந்த குழந்தைய வெளியே ஒரு அவுட்டிங் கூட்டு போகலாம். அந்த மாதிரி சர்ப்ரைஸிங்காக நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டுகள் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் மறக்கவே செய்யாதுங்க. சம்பிரதாயமாக வழக்கமாக நம்ம வாங்கி கொடுக்குறத விட இப்படி சர்ப்ரைஸிங்காக நம்ம கொடுக்குற சில சின்ன சின்ன கிஃப்ட்டுகளாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்காங்க. உங்கள் குழந்தை உண்மையிலேயே தன்னை குறித்து மகிழ்ச்சியாக உணரணும்னு சொன்னால்
தன்னை குறித்து பெருமை அடைகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. அதனால் அந்த குழந்தையுடைய வயதுக்கு ஏற்ப சின்ன சின்ன உதவிகளை செய்ய வச்சு அதை நீங்கள் பாராட்டும் போது அந்த குழந்தைக்கு என்னாலையும் அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருக்க முடியும், என்னாலையும் சில செயல்களை வேலைகளை என்னுடைய வீட்டுக்காக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பெருமையை கொடுக்குறீங்க. அந்த பெருமையிலேயே அந்த குழந்தை வளரும்போது மகிழ்ச்சியான குழந்தையா நாளடைவில் மாறிடுறாங்க. உங்கள் குழந்தை வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் குழந்தையோட சேர்ந்து விளையாடுங்க, சேர்ந்து படம் வரைங்க, சேர்ந்து புத்தகம் வாசிங்க. இன்னைக்கு பல வீடுகளில் ஒரு குழந்தையாயிடுச்சுங்க. அந்த குழந்தைக்கு விளையாடுறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கிறது இல்லை. ஆக பெற்றோர் நீங்கள் தாங்க கொஞ்சம் உங்களை தாழ்த்தி கொஞ்சம் நேரம் கொடுத்து அந்த குழந்தையோடு நீங்கள் இறங்கி வரும்போது அந்த குழந்தை ஒரு மகிழ்ச்சியான நிறைவான குழந்தையாக மாறிடுங்க. ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு நல்ல நடன பாடலை இசைக்க விட்டு குழந்தையோட சேர்ந்து ஆடினீங்கன்னு சொன்னால் மனதில் இருக்கிற பாரம் உங்களுக்கும் குறையும், அந்த குழந்தைக்கும் குறையும், இயல்பாகவே அந்த மகிழ்ச்சி வந்துடுங்க. ஆக ஆல் தி பெஸ்ட்டுங்க. இந்த மாதிரிப்பட்ட வழிமுறைகளை உங்கள் குழந்தைகள்கிட்ட பயன்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்திலேயே வித்தியாசம் தெரியுங்க. உங்கள் வீடு மகிழ்ச்சியான வீடாக மாறிடும், உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியான குழந்தைகளாக மாறிடுவாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.